Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9 pivot animator. We will see the topic introduction. That means introductions of pivot animators. ஒரு நார்மல் pivot animators application softwares என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த வாட் ஆர் த ஆப்ஷனல் அவைலபிள் இருக்குது, அந்த pivot animator உடைய கரண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்டு கரண்ட் அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் என்ன, அந்த pivot animators என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ட்ரடக்ஷன். Pivot animator is a user-friendly software used to create 2D stickman animation. That means the pivot animator என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்காக. தட் மீன்ஸ் ஸ்டிக்மேன் அனிமேஷன் 2D வியூவில், ஓகேங்களா, 2D வியூவில் யூஸ் பண்ணுற யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர்ஸ். ஸோ யார் வேணாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸை இந்த பிவோட் அனிமேட்டர்ஸ், தட் மீன்ஸ் ஒரு அனிமேஷன்ஸை மேக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை இந்த பிவோட் அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது, ஓகேங்களா. தென் இட் இஸ் ஏ ஃப்ரீவேர். The animations create can be saved in GIF format and be used on the web page. For example, in these types of pivot animator padina freewares, that means free versions are free and softwares are namakku available irukku. In the types of animations, that means in the pivot animators use பண்ணி ஒரு animations நம்ம create பண்ண முடியும். என்ன மாதிரியான ஃபார்மேட்ல அப்படினு பாத்தீனா to save the GIF, that means graphics interchange format, GIF file formatல, that means graphic interchange formatல ஒரு exact animations மூவியை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை யூஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் இந்த யூஸ்டு டு வெப் பேஜ். ஸோ வெப் பேஜஸ்குள்ளார இருக்கிற ஒரு டிசைனிங் அனிமேஷன்ஸ் டிசைனிங்கை நம்ம மேக் பண்ணுறதுக்காகவும் இந்த பிவோட் அனிமேட்டர்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா. தென் its latest 4.1 versions allows animations to be created in AVI format also. So new current versions பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ண 4.1 வெர்ஷன். ஸோ இந்த 4.1 வெர்ஷன்ஸில் அனிமேஷன்ஸை மேக் பண்ணுற அந்த எக்ஸாக்டு பிவோட் அனிமேட்டர்ஸ்க்கான அவுட்புட், தட் மீன்ஸ் AVI, தட் மீன்ஸ் ஆடியோ வீடியோ இன்டர்லீவ் ஃபார்மேட். ஸோ ஆடியோ வீடியோ இன்டர்லீவ் ஃபார்மேட்ஸில் இந்த 4.1 வெர்ஷன்ஸில் ரிலீஸ் பண்ண அந்த லாஸ்ட் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ கான்ஃபிகரோட இருக்கிற ஒரு டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸை நம்ம மேக் பண்ண முடியும். இந்த ப்ரீவியஸ் செக்ஷன்ஸில் ஜிஃப் கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நோ இன்சர்ட் த ஆடியோ. ஸோ ஆடியோவை நம்ம இன்சர்ட் பண்ண முடியாது, ஒன்லி வீடியோ செக்டர் வியூவில் நம்ம இந்த அனிமேஷன்ஸை மேக் பண்ண முடியும். பட் AVI, that mean ஆடியோ வீடியோ இன்டர்லீவ் ஃபார்மேட்டில் ஆடியோஸ் அண்ட் வீடியோஸை த சேம் டைமில் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணி ஒரு அனிமேஷன்ஸ் மூவியை நம்ம மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை 4.1 வெர்ஷன்ஸ், தட் மீன்ஸ் பிவோட் அனிமேட்டருக்கான 4.1 வெர்ஷன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது, ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட், pivot animator is easy to understand and simple to operate. ஸோ pivot animatorsல யூஸ் பண்ணுற அந்த டேர்ம்ஸ் அண்ட் ஆப்ஷனல்ஸ் அண்ட் தென் சம் அதர்ஸ் திங்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஈஸியஸ்ட் மெத்தடில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி, ஓகேங்களா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வெரி ஈஸி அண்டு சிம்பிள் டு ஆப்ரேட். ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி அண்டு சிம்பிள் டு ஆப்ரேட். ஸோ சிம்பிளாக அந்த ப்ராசஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இந்த பிவோட் அனிமேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வெரி ஈஸி அண்ட் தென் அதை ஆப்ரேட் பண்ணுறது வெரி சிம்பிள் ஒன், ஓகேங்களா. தென் யூ கேன் ஈவன் கிரியேட் நியூ ஸ்டிக் ஃபிகர் விச் இஸ் டன் இன் ஃபிகர் பில்டர் விண்டோ. ஸோ ஒன் நியூ ஃபிகர்ஸ் இமேஜஸை, தட் மீன்ஸ் ஒரு ஸ்டிக் ஃபிகர்ஸை க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ டிஃபால்ட் ஆப்ஷனாக some stick figures available irukku, that means humans, animals or object. So if you want to create one new figures, that means new stick figures நீங்க create பண்ணனும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அந்த pivot animatorல figure builder windowsல நமக்கு available இருக்கு. So if you want to create your own stick figures, ஓகேங்களா. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃபிகர்ஸ்
பில்டர்ஸ் விண்டோஸ் ஆப்ஷன்ஸில் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? தென் ஹியர் let us become aware about the basics of pivot animator and a few animation. ஸோ நார்மல் பிவோட் அனிமேட்டர்ஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஃபியூ அனிமேஷன்ஸை மேக் பண்ணுறதுக்காக, தட் மீன்ஸ் பிகம் அவர் அபவுட் த பேசிக் பிவோட் அனிமேட்டர்ஸ். ஒரு பேசிக் பிவோட் அனிமேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபியூ அனிமேஷன் செட்டிங்ஸை நம்ம மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் however, before beginning with the software, let us recall what the animation is. So in the types of pivot animator softwares நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிகினிங் ஆஃப் த செஷன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண பார்த்தீங்கன்னா let us recall what animations is. So for example, one more animations provide session பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறது, ஒரே மாதிரியான ப்ராசஸை அகைன் அண்ட் அகைன் பண்ணுற மாதிரியான ஒரு அனிமேஷன்ஸ் மூவியை மேக் பண்ணுறதுக்காக தான் இந்த டைப்ஸ் ஆஃப் பிவோட் அனிமேட்டர்ஸை அந்த பிகினிங் ஆஃப் டைம்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் பிவோட் அனிமேட்டர் வெர்ஷன் 4 and then 4.1. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் த 4. ஓகேங்களா? தென் an animation is, that means animation is the process that help you create a moving object by displaying its static image in rapid succession. ஸோ ஒரு ஃபர்தர் அனிமேஷன்ஸ் மூவியை நீங்கள் ப்ராசஸ் மேக் பண்ணணும். தட் மீன்ஸ் கிரியேட் மூவிங் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸை மேக் பண்ணுற மாதிரியான ஒரு அனிமேஷன்ஸை நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா பை டிஸ்பிளேயிங் த ஸ்டாட்டிக் இமேஜ், தட் மீன்ஸ் கண்டினியூவாக அந்த இமேஜஸ் என்ன ஆகுனா ஒரு லொக்கேஷன்ஸ்லேருந்து அனதர் ஒரு லொக்கேஷன்ஸுக்கு மூவிங் ஆகிற மாதிரி, தட் மீன்ஸ் தொடர்ச்சியான ஒரு மோர் தென் இமேஜஸை இந்த டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸை நீங்கள் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தட் மீன் ஸ்டாட்டிக் இமேஜஸ். ஓகேங்களா? இன் ரேபிட் சக்சஷன். ஸோ அதனுடைய அவுட்புட் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா மோர் தென் இமேஜஸ் உடைய, தட் மீன்ஸ் தொடர்ச்சியான ஒரு இமேஜஸ் உடைய கான்ஃபிகரேஷன்ஸை இந்த பிவோட் அனிமேட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் the image differs straightly in position and shape of the object. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ், என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அதனுடைய பொசிஷன், தட் மீன் ஸ்லைட்லி இன் பொசிஷன் அண்ட் ஷேப். ஸோ பார்த்தீங்கன்னா the shape of the object, people or animals. ஸோ என்னென்ன மாதிரியான ஆப்ஷனல் பேசிஸில் நம்ம பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்படுறோமோ அந்த மாதிரியான பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த பிவோட் அனிமேட்டர்ஸில் மோர் தென் இமேஜஸை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா அதுக்கான செக்மெண்ட்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஸ்லைட்லி இன் பொசிஷன் ஃபார் ரோலிங் ஜம்பிங். ஸோ இந்த மாதிரியான பொசிஷனல் வைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மோர் தென் இமேஜஸை நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்காக யூஸ் பண்ணுங்க. தட் மீன் ரேபிட் சக்சஷன். ஓகேங்களா? ஸோ ரேபிட்டாக அந்த ப்ராசஸை எண்ட் ஆஃப் த வரைக்கும் என்ன மாதிரியான ஆப்ஷனல் செக்மெண்ட்ஸை நம்ம மூவ் பண்ணணும், தட் மீன்ஸ் ரோலிங் பண்ணணுமா ஆர் எண்ட் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனல் ப்ராசஸை ஷேப் வைஸ் சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸும் இந்த பிவோட் அனிமேட்டர்ஸில் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? தென் ஃபார் எக்ஸாம்பிள் த கார்ட்டூன் சீன்ஸ் ஆன் டெலிவிஷன்ஸ் ஆர் கிரியேட் யூஸிங் அனிமேஷன். ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ இந்த அனிமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் மூவி, டெலிவிஷன்ஸில் இருக்கிற டிவியில் இருக்கிற கார்ட்டூன் மூவி. ஸோ இந்த கார்ட்டூன் மூவி பிளேசஸில் பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸை நம்ம மேக் பண்ணியிருப்போம். தட் மீன்ஸ் த கார்ட்டூன் சீன்ஸ் ஆன் டெலிவிஷன்ஸ் ஆர் கிரியேட் யூஸிங் அனிமேஷன். ஒரு கார்ட்டூன் மூவியை நம்ம மேக் பண்ணும்போது அதுக்கான அனிமேஷன் எஃபெக்டை நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த டைப்ஸ் ஆஃப் பிவோட் அனிமேட்டர்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? தென் இன்னைக்கு செஷன்ஸில் பிவோட் அனிமேட்டர்னால் என்ன, அந்த பிவோட் அனிமேட்டர் என்ன மாதிரியான வியூ ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் செக்ஷன்ஸில் இந்த பிகினிங் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் பிவோட் அனிமேட்டர் என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, என் கரண்ட் ஃபார்மேட்டிங்கில், தட் மீன் கரண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் பிவோட் அனிமேட்டர்ஸில் என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். தென் யூசர்ஸ் கிரியேட் த ஓன் ஃபிகர்ஸ் மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குது, எந்த விண்டோஸில் அவைலபிள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த ஃபர்தர் அனிமேஷன் ப்ராசஸ் எந்த அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக நம்ம மேக் பண்ணுறோம், தட் மீன்ஸ் ஒரு கார்ட்டூன் மூவியை நம்ம மேக் பண்ணுறதுக்காக இந்த டைப்ஸ் ஆஃப்
பிவோட் அனிமேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி இந்த செஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.